Hi Vignesh. Hi Bala, thanks for the invite. Yeah. என்னைய ஒரு பெரியார்னு வச்சு கூப்பிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் இந்த இதோட ஐடியானே முன்னாடி சொல்லிருந்தது என்னன்னா, இந்த பெரிய ஆளு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீம்ல வந்து ரொம்ப ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ்டா ஒருத்தங்களுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல சம்டைம்ஸ் they may not know what is happeningல. ஸோ கிராஸ் ரூட் லெவல் என்ன நடக்குது, நான் இப்ப ஃப்ரெஷ்ஷா இந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கணும், நான் வந்து ஒரு லான்னு ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கிறேன், இல்ல வந்து அடுத்த எபிசோட்ல வேற ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம், அந்த ஸ்ட்ரீம் ஒருத்தர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் அவங்க ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த ஸ்ட்ரீம்ல அப்ப போயிருக்கிறவங்க இல்ல அப்ப பாஸ் அவுட் ஆனவங்கள்ட்ட பேசினா இன்னும் நல்ல இன்சைட் கிடைக்குங்கிறதான் தாட். எனக்கு தெரிஞ்ச நல்ல லாயர் நீ தான், தெரிஞ்சுக்கோமேன்னு தான் உன்னை இன்வைட் பண்ணுது. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கூட, ஹூ யூ ஆர், வேற படிச்சீங்களா, எப்படி லா நடந்தது உனக்கு அப்படிங்கிறதுலாம். ஸோ அபவுட் மீ அண்ட் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஐ எம் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் இன் நேஷனல் லா ஸ்கூல் பெங்களூர். அண்ட் ஒரிஜினலி லைக் நான் 12th படிக்கும்போது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜேர்னலிசம் தான் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ வீட்டில் சப்போர்ட்டிவா இருந்ததுனால ஐ வாஸ் ஓப்பன் டு டிஃப்ரெண்ட் கரியர் சாய்ஸஸ் அண்ட் ட்ரைங் இட் அவுட். Anna had a very real talk with me and told me like, see, நீ வந்துட்டு ஏன் இங்கிலீஷ் ஜேர்னலிசம் எடுக்கிறேன்னு எனக்கு ஏன் தோணுதுன்னா, யூ வாண்ட் அன் ஈஸி எஸ்கேப் ரூட். நீ இங்கேருந்து ஈஸியா உனக்கு வந்துட்டு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிக்க தேவையில்லை, ஐஐடி ஜே எழுத தேவையில்லை. அந்த மாதிரி ஐ ஃபீல் யூஆர் ட்ரைங் டு நீ வந்துட்டு ஒரு ஈஸியான ரூட் எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன்னு தோணுது அப்படின்னு பேசினா. ஸோ நீ சின்ஸ் யூர் நாட் ரைட்டிங், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படியாலும் எழுத போறது இல்லைங்கிற போது ஏதாவது ட்ரை பண்ணு. லைக் why don't you look at law as a career option, or why don't you look at humanities or like development studies, இந்த மாதிரி ஏதாவது career option யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல போது தான் நான் ஜென்ரலா I was just reading பார்த்தேன். அட் தட் டைம் லக்கிலி நான் போன மேக்ஸ் டியூஷன் போப்போ எல்லாரையும் ஸ்கூல் பசங்க எல்லாரையும் மேக்ஸ் டியூஷன் போன்னு சாவடிப்பாங்க. அந்த டியூஷன் நானும் போனப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு லா கோச்சிங் போயிட்டு இருந்தான், ஒரு லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ஒரு கோச்சிங்காக போயிட்டு இருந்தான். ஸோ அவங்க கிட்ட பேசி ஓகே எங்க போறேன் அந்த மாதிரி கேட்டுதான் நான் அவங்க போய் பேசும் போது தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்பதான் ஓகே லைக் இதை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு நான் படிக்கும் போதுதான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வந்தது. ஸோ லாங்கிறது இட்ஸ் நாட் லைக் நான் வந்துட்டு ஓகே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணணும், ஒரு யாராவது ஒருத்தர் வாதாடுறதை பார்த்து நான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது இல்லை. ஏன்னா ஃபேமிலி யாரும் லாயர் இல்லை அண்ட் நாட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷரும் இருந்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி போய் பண்ணும்போது தான் ஐ காட் திஸ் ஐடியா டு டூ லா. Is there anything else I missed answering? நீங்க ஏதாவது வேற கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு since I know you, I know that you took a year break to go for a law practiceல அந்த அளவுக்கு கன்விக்ஷன் உனக்கு ஏன் லா பண்ணணும்னு தோணுச்சு? இந்த கேரியர்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கா? இன்ஜினியரிங் எம்பிஏக்கெல்லாம் அளவுக்கு ஒரு லா அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கா? ஒரு ப்ராப்பர் கேரியர் இதை எடுத்துக்க முடியும்னு நினைச்சு அப்பயே? Yeah. So again, இதுக்கும் வந்துட்டு I really have to credit my brother for this. ஏன்னா அண்ணா வந்துட்டு he's an engineer, like he did his engineering after school. சாஸ்திரால he did it and he started out normally. So அவன் வந்துட்டு என்ன சொன்னான்னா, இங்க கரியர்ல ஒரு டீசென்டான ஜம்ப் வரதுக்கு had to put in so much work, so much effort, company recognition கிடைச்சு அந்த மேல போக முடியப்பதான் அப்பதான் எனக்கு என்னால ஏதோ I was able to take a decent package. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னோட மச் கம்மியா எஃபோர்ட் போட்டு லைக் ஒரு ஐஐடில இருந்து இல்ல ஒரு என்ஐடில கிராஜுவேட் பண்ணும்போது they were almost doing like twice or thrice as well நான் வந்துட்டு பண்றதை விட அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீ ஏன் இயர் பிரேக் எடுக்க கூடாதுன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தப்போ என்னோட ரேங்க் அவ்வளோ நல்ல ரேங்க் இல்லை. ஐ டென்ட் கெட் ஒன் ஆஃப் த பெட்டர் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. could have joined like maybe some of the government law colleges in Chennai or something. பட் அண்ணா வந்துட்டு see உனக்கு வந்துட்டு ஒன்னும் பெருசா இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங் பை டேக்கிங் திஸ் இயர் பிரேக். 1 இயர்ங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. லைக் நீ ஓவரால் கரியர் இது பாத்தீங்கன்னா, சோ அத மனசுல வச்சுட்டு எடுத்து பாரு. லைக் டேக் தி ரிஸ்க் அண்ட் வை டோன்ட் யூ டு இட் னு கேட்டப்ப வொர்க் அவுட் ஆனா நெக்ஸ்ட் இயர் அகைன் யூ கேன் டேக் தி சேம் காலேஜ் probably இல்ல. Exactly. The idea was that anyway I had my school marks, so I was guaranteed a seat in School of Excellence in Law or அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கும். So I figured that okay, anyway my performance in the entrance exam better ஆகுமே தவிர லைக் அதோட கம்மியா போகாது அட்லீஸ்ட்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி ஓகே ட்ரை பண்ணலாம்னு பண்ணும்போது இன்ஃபேக்ட் இயர் பிரேக்ல படிக்கும் போதுதான் எனக்கு அந்த லா மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் a lot more. அடுத்து என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இது வந்து நம்மளோட இந்த வீடியோ போடுறது கிளிக் பைட்டா அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லா காலேஜ் பசங்கனாலே வந்து பொறுக்கி பசங்களா இருப்பாங்க, ரவுடி பசங்களா இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. லா காலேஜுக்கு போறதுங்கிறதுலே வந்து
ரவுடிங்கே பொறுக்கிங்க தான் லா எடுப்பாங்க அப்படின்னு ஒரு தப்பான தாட் இருக்குல்ல சொசைட்டில. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ராங் மிஸ்கன்செப்ஷன் அப்படிங்கறது நீ எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஆஸ் அ பர்சன் வாஸ் ஆஸ்பயர்ட், ஒரு எக்ஸாம்லாம் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கு மேத்ஸ் டெஸ்ட்லாம் எடுத்து நீ வந்து கிளியர் பண்ணதான் சொல்ற. இந்த மாதிரி ஒரு கன்செப்ஷன் ஏன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாத்தலாம் நினைக்கிறியா? கண்டிப்பா. லைக் இன்ஃபேக்ட் இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ். ஐ திங்க் இது ஏன் இருந்ததுன்னா நிறைய தமிழ்நாடுல எஸ்பெஷலி தி லாயர்ஸ் group was very active politically. I don't mean it as a bad thing, like, you know, it's good that அவங்க வந்துட்டு politically active-ஆ இருந்தாங்க. Social issues-லாம் வந்து they used to speak out against it, protest. All of these things were there and all that. So news media சில வாட்டி like can also paint it in a way that okay, like சும்மா protest பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா public peace disturb பண்ணிட்டு இருக்காங்கன்னு. One hand that's there, like, you know, sometimes it can be an issue like to public peace, like, you know, நீங்க protest பண்ணும்போது சில வாட்டி public டிஸ்டர்ப் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் at the same time ஒரு லா படிச்சுக்கிட்டே ஒரு தப்பான லா is also bad. You're not applying what you say or you're not practicing what you preach அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல. சோ அதுதான் மெயினா. So probably உன்னோட பிரசன்டேஷன் இதுல இருந்து என்னன்னா I like to understand this way. லா படிக்கிறதுனால வர எல்லா சட்டத்திலயும் எது கரெக்ட் எது தப்புங்கிற லெவல்ல இமீடியட் புரிதல் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பீப்புள் டு ரெஸ்பாண்டா இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவங்க மேல ஒரு சாயம் பூசப்படுது அப்படிங்கிற கரெக்டா? Yes, that is also there. To be very fair, கட் அண்ட் ரைட்டா பாத்தீங்கன்னா 2009 நினைக்கிறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்துட்டு பெரிய கலவரம் நடந்து அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ ஜட்ஜி மேல ஏதோ அடிச்சு தூக்கி எறிஞ்சு அண்ட் போலீஸ்லாம் உள்ள ஸ்டெப் இன் பண்ணி அண்ட் ஆல் தட் நடந்தது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன், லைக், யூ நோ, மேபி இட் குட் ஹவ் பீன் ஹேண்டில் பெட்டர், லைக், யூ நோ, இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா நடந்திருக்கலாமோ அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் லைக் இப்போ நடக்கிற யூனிவர்சிட்டிஸ், இப்போ இருக்கிற காலேஜஸ் எல்லாம் வந்துட்டு it's much more calmer, it's much more focused on, like, you know, education and all these things, like, you know, kind of polished down வேலை நடக்குதுன்னு சொல்லலாம். So that state is changing already. Correct. And you don't have to protest if you don't want to. உங்களுக்கு அந்த மாதிரி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லனா நீங்க பண்ண தேவையில்லை. Correct. So you can always like choose to avoid and, like, you know, choose to stay away from all that, like, you know. It's not like ரெண்டுக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க இல்ல. ஆமா, கண்டிப்பா. So அது that's still there. Some of the இப்போ maybe state government colleges அந்த மாதிரி போனீங்கன்னா they'll have an active protest culture அந்த மாதிரி இருக்கலாம். But national levelல போனீங்கன்னா it's much lower, like, you know, it doesn't happen often and அவ்வளவா நடக்காது. இந்த மாதிரி நேஷன் வைடா ஒரு பர்னிங் ஆற இஷ்யூ மேபி அப்பப்போ எல்லாம் நடக்க சான்ஸ் இருக்கு. சின்ன விஷயத்துக்குலாம் அவ்வளவா it won't happen. ஸ்ட்ரக்சர்டா இப்போ ஒரு பிரசன்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெனல்டிமேட்டா ஒரு क्वेश्चन கேக்குறேன். womenோட ரெப்ரசன்டேஷன் லால எந்த அளவுக்கு இருக்கு? how safe is it as a provision for a woman? இன்னைக்கு வந்து விமன் ரெப்ரசன்டேஷனே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ல இல்லப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டா கம்மி பொண்ணுங்க தான் வந்து அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. அந்த ஸ்டீரியோடைப் எல்லாமே இப்ப நிறைய உடைய ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் ஒரு காலத்துல ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும்ல. சில ஃபோர்சஸ்ல சில விஷயங்கள்லயும் சில ஸ்ட்ரீம்லயும் வந்து விமனுக்கு அதிகமா வந்து ரெப்ரசன்டேஷனே கிடைக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீமா வந்து லா சொல்லலாமா, இல்ல விமனுக்கு நல்ல ரெப்ரசன்டேஷன் இருக்கா லால? நீங்க எந்த சைடு ஆஃப் த லா பாக்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு லாயர் இல்ல பிராக்டிசிங் அட்வொகேட் அந்த மாதிரி போனீங்கன்னா I'm of course, like, இத பத்தி பேசுறதுக்கு I'm not the most best person and you and I are not the best people because we're both men. You should this might be better answered by a person who's actually a practicing advocate. அவங்க வந்து நிறைய இன்னும் maybe face பண்ணிருக்காங்க. பட் நான் அப்சர்வ் பண்றதுல என்ன பார்த்திருக்கேன்னா practice and law firmsல not like fair amount of representation. அதாவது women வராங்க and, like, you know, they're practicing, they're doing well and they're succeeding. However, வந்துட்டு very few places like this is glass ceiling that exists everywhere, like, you know, beyond the level you cannot progress because people automatically, like, think that okay, like, you know, she will have to marry, she will get kids, like, you know, she will not give so much focus on her career and all. But again I'd like to re-clarify here. You're telling that this is the kind of thought process that is there. ஏன்னா வந்து இது வந்து நம்ம we are putting in a social media. Someone should not think that you endorse that. இல்ல அப்படி நினைச்சிட கூடாதுன்னா clarifying it. Clarification idukku kandipa. That's saying that's the kind of thought that exists. Of course there are still so many women who've done brilliantly well. Indira Jaisingh is a senior advocate who argues regularly in Supreme Court. Pinky Anand, she is the additional solicitor general of India ipo.
இந்த மாதிரி நிறைய விமன் இருக்காங்க. லைக் மேனகா குருசுவாமி, ஒன் ஆஃப் our alumni, she was the one அந்த 377 ஜட்ஜ்மெண்ட்ல லைக் ஒன் ஆஃப் த மெயினா ஆர்கியூ பண்ணி ஜெயிச்ச லாயர்ஸ். பட் நிறைய பேர் இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் த இஷ்யூ இஸ் தட் the number of men who have been there who like not given so many opportunities higher that it's not sufficient. In Correct. fact, you might have heard like Ruth Bader, US Supreme Court judge who had recently passed away. அவங்ககிட்ட வந்துட்டு there was a person who asked a question. எவ்வளவு பேர் வந்து US Supreme Courtல இருந்தா, எவ்வளவு women US Supreme Courtல இருந்தா will you think like it will be equal, like will it be good அப்படின்னா, there are 9 judges on US Supreme Court. She said when all 9 judges of the US Supreme Court women ஆ இருக்கும்போது தான் அந்த சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா when 9 judges of the US Supreme Court have been men for இவ்ளோ years, நம்ம வந்து யாருமே என்னைக்குமே சொல்லல ஏன் 9 பேரும் ஒரு ஆணா இருந்தாங்கன்னு இத்தனை வருஷமா யாரும் கேள்வி கேட்கல. ஒரு வாட்டி கூட 9 பேரும் பெண்ணாக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே இல்லைல்ல. எக்ஸாக்ட்லி. இந்தியால சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு there is very little representation. ஜட்ஜஸ்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா there are only 2 judges right now in the women Supreme Court. Sorry, in the Supreme Court. As High Courtla after the High Court's inception, like High Court vandadhula irundhu recent 2019 February தான் for the first time in history ஒரு 2 judges of the women of a bench like சேர்ந்து ஒரு கேஸ் கேட்டாங்க. ஒரு full bench of this court, the women சேர்ந்து உட்கார்ந்து. first time that it happened. Surprising. That's very very sad. like இத்தனை நாள் ஆனமா அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு. ஆமா. so and it was அத பத்தி நிறைய பேசினாங்க and all that, but it all எவ்வளோ ஒரு பாயிண்ட்க்கு மேல ப்ராக்ரஸ் ஆக முடியலங்கிறது. லைக் நிறைய women like இருக்காங்க. if you go to court you will probably not see anything like okay there are too many men here, too many women here, no? But when you look at the levels in which they're progressing, that's definitely ஒரு issue ன்னு நான் சொல்லுவேன். Right. Let's be hopeful that it is changing in future at least. கண்டிப்பா it should. அது தவிர்த்து privilege and nepotism இந்த மாதிரியான representations லாக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். because where I'm coming from I'll explain. There are certain streams where this is more important. Like for example வந்து நீ வந்து ஒரு film makingலயோ ஒரு ஆக்டிங்லயோ கேரியர் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சேன்னா if at all there is a nepotism background then it is slightly easier for you. அந்த மாதிரி வந்து that is of course there for any profession. சில ப்ரொஃபஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு கண்டிப்பா அப்பா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. பட் how much is that a case in law? ஏன்னா லாங்கிற ஒரு பிராக்டிசிங் ப்ரொஃபஷன்ல கிளையன்ட்ஸ் இருக்கணும். So it definitely helps. Like இப்போ உங்க அப்பா இல்ல உங்க தாத்தா லாயரா இருந்திருக்காங்க, நீயும் லாயரா வரீங்கன்னா கண்டிப்பா it's a help because உங்களுக்கு ஒரு client base இருக்கு ஸ்டார்ட் ஆகும்போது you are probably like little settled and contacts இருக்கும். all of this helps like internshipக்கு அவ்வளோ வரி பண்ணிக்க தேவையில்லை. உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் it's not the be all and end all of everything. like அதுதான் இருந்தாதான் வர முடியும்னு இல்லை. ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயர் தான். லைக் அண்ட் ஐ நோ சோ மெனி பீப்புள் ஜெனரேஷன் லாயர்ஸ் லைக் அவங்களே சீனியர் கவுன்சிலா ப்ரொமோட் ஆகி லைக் ஹை கோர்ட்ல ஒரு பெரிய லெவலுக்கு அவங்கள பார்த்து அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. a lot of examples. One way in which you can counter and then or the strength that you get like from having a background is நீங்க வந்துட்டு by being in a good college. ஒரு நல்ல காலேஜ்ல போனீங்கன்னா you will have a good alumni base. ஒரு alumni base இருக்கிறதுனால you already have a contact base like that. So அதுல இருந்து நீங்க build பண்றது is easier as opposed to say if you're a first generation lawyer from a college that is not very well known or something like that. That is certainly slightly harder. நீங்களே வந்துட்டு உங்க சொந்த ஊர்ல you will have to find out people like and you have to build your own profile and like push forward. Basically first generation இல்லையாங்கிறது நெட்வொர்க்கை பேஸ் பண்ணதுதான். அந்த அலுமினி நெட்வொர்க் நீ காலேஜ்ல பில்ட் பண்ணிட்டா கூட it will be probably solving that problem. Exactly. Right. Understood. So let's go into a structured presentation. You have prepared something I know. So let us go through it and then explain people on the various aspects of it. Longer structured up approach பண்ணுவோமே. நான் just இது ஆன் பண்றேன். Yeah, share the screen. Presentation தெரியுதா? Yeah, the presentation is clear. Okay. Yeah, so it's nothing like பேசிக்கா சும்மா people can follow பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் தான் just பண்ணேன். First வந்துட்டு of course like the most important part is getting to a law college and ideally like இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா நல்ல law collegeக்கு எப்படி போறது, like எந்த காலேஜ்லாம் நல்லா இருக்கு
அப்படின்னு பாத்தீங்கன்னா, so basically there are 3 entrance like the main entrance exam is called the CLAT, Common Law Aptitude Test. It is so essentially இப்போ NITs, IITs இருக்குல்ல, அதே மாதிரி law schools-ல NLUs இருக்கு, National Law Universities, which are run by the state and they have like government funding, like they probably have some of the better law colleges. Totally இப்போதைக்கு I think there are 17 to 18 national law universities. However, many of them recent வந்ததுதான், ஒரு past 2-3 years இல்ல 4-5 yearsல வந்ததுதான். கொஞ்சம் older இருந்தா the better alumni base, the better faculty and அந்த மாதிரி ஒரு advantage இருக்கு. So என்ன பொறுத்த வரைக்கும் of course like இது வந்துட்டு I'm not saying that one college is objectively like கண்டிப்பா இது எடுத்தீங்கன்னா பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு இல்ல. pros and cons like நீங்க evaluate பண்ணி like ஒரு decision எடுக்கணும். பட் ஜென்ரலா அட்லீஸ்ட் லைக் நான் பீப்புள் கிட்ட பேசினதை வச்சு எந்த ஃபேக்டர்ஸ் என்ன டிசைட் பண்ண வச்சதுன்னு பார்த்தா, these are some of the places that I felt were really good. But there are the top 7 to 8 NLUs which came a little back. First is NLSI Bangalore, like நான் இப்போ படிக்கிற college. Then you have the Delhi la இருக்கிற National Law University, which has its huge advantage in a Supreme Court கிட்டே இருக்கு. Then you have the Delhi High Court also there, which is, since it's the capital of the country, like the number of cases, the number of exposure that you get is much higher. So adla vandu or peri advantage it has, like visiting faculty la vandanga na peri lawyers na easy vandu you can have. So that's a big advantage for NLU Delhi. Then is Hyderabad, which is the second oldest national law university. Nalsar, yeah, I've heard of this name. Nalsar. And then NUJS Kolkata, it's in West Bengal, and it's probably the ranked third in the NIR of rankings and all. So adum vandute it's very good. Then you have Gandhinagar, Bhopal, Jodhpur. Of course the rank list present pannala, these are generally the good universities among the national universities, right? Ipo of this, except for Delhi, you can apply to every other NLU using CLAT. Okay, or exam varna you can apply to all these universities. It is a JEE mari, like how you can apply to all NIT, IIT எல்லாத்துக்கும் JEE எழுதி போற மாதிரி இது வந்து for இது வந்து CLAT. NLU Delhi has its own separate exam. It does not take the CLAT score. ILET அதாவது All India Law Entrance Test அது மட்டும் இருந்தீங்கன்னா you can get into NLU Delhi. Slightly harder because CLAT ல வந்துட்டு there are usually, if you count all the law colleges, you'll have around some 2,000 to 3,000 seats, but Delhi will have only 80 seats. So நீங்க வந்துட்டு ஒரு 20,000 பேர் எழுதுவாங்க எக்ஸாம். ஆனா competition will be for the top 80 seats. So that's why this is a slightly more difficult exam. CLAT la kuda, if you want a really good rank and if you want a really good college, around ஒரு 70,000 பேர் கிட்டத்தட்ட எழுதுறாங்க இப்போ. I think 2020 exam கிட்டத்தட்ட 1 lakh people எழுதுனாங்க. So but if you look at the number of seats, the number of good seats that are there, it will be 500 to 600. Oh, so it's extremely competitive. Right. You need to be in a top 0.1% குள்ள இருக்கணும் to get a really good chance in the NLU la. அப்புறம் வந்துட்டு there are some really good other government colleges, like for example GLC Mumbai and School of Excellence in Law, SOEL னு சொல்வாங்க சென்னைல. These are good. They are not national law schools, but என்னன்னா இங்க வந்துட்டு நீங்க suppose like you are sure, sorry, so they are not national law schools. Yeah, so technically all these are government institutions now, but NLU ngarde it's slightly different, like it gets a little funding from the center and all that. Idla vandu indha mari college la enna advantage na, ungalku maybe placements might not be really high, andha mari best faculty maybe irukka maatanga, andha mari irukum. But enna or period advantage na, neenga city do on your own. For Mumbai mari city la you will probably have classes for only 2 hours or 3 hours every day, right. adu thavara perusa course work la irukadu. So a lot of people enna பண்ணுவாங்க na, they intern with like lawyers or law your like இப்போ வந்து நிறைய opportunity அதிகமா இருக்கும். ஆமா, இப்போ இந்த NLUஸ்க்குலாம் போனீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு மேபி ஒரு ஸ்பெசிபிக் வெக்கேஷன் இருக்கும், அப்ப மட்டும் தான் இன்டர்ன் பண்ண முடியும் மாதிரி இருக்கும். இந்த GLC இல்ல SOEL போனீங்கன்னா, நான் வந்துட்டு சென்னையில இன்டர்ன் பண்ணப்போ நான் வந்துட்டு வெக்கேஷனுக்காக வந்துட்டு இருந்தேன் ஒரு 1 month இங்க இன்டர்ன் பண்ணும்போது. ஆனா ஆல்ரெடி ஒரு 1 year வந்துட்டு என் கூட இந்த காலேஜ்ல இருந்துலாம் இன்டர்ன் வந்துட்டு ஒரு 1 year அந்த சேம்பர்ஸ் கூட இருந்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுல அட்வான்டேஜ் என்னன்னா
more exposure to அவங்களுக்கு codes and ஹேண்ட்ஸ் ஆனா ஒரு லேர்னிங் கிடைச்சிருக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளில கன்சிஸ்டன்டா. யூ ஸ்டார்ட் பிராக்டிசிங் ஒன்லி ஆஃப்டர் யுவர் கோர்ஸ்னா தட் இஸ் a different கேம்ல. கரெக்ட், கண்டிப்பா. சப்போ சிட்டில படிக்கிற ஒரு காலேஜ்ல இருக்கிற பையனுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா இருக்க முடியும் லாவை பொறுத்த வரைக்கும் ஆமா அப்படின்னா. ஆமா. சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ நீங்களே ஒரு லா ஃபார்ம்னு கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு 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 பையன் வந்துட்டு உங்க கூட 1 இயரா இருக்கான். உங்களுக்கு எப்படி எக்ஸாக்டா தெரியும், லைக் யூனோ அவன் எப்படி வேலை பார்க்கறான், என்ன மாதிரி ஒர்க் டெலிவர் பண்றான், ஒரு பார்க்கறான். You'll be much more likelier to pick him as opposed to someone who's just been with you for a month or அந்த மாதிரி. So and the advantages are there in these colleges, although they're not as reputed in other people's eyes. So that's one thing. இப்போ GLC Mumbai போனோம்னா you have this Maharashtra law common entrance test. அடுத்த ஸ்லைடு டிஸ்கஸ் பண்ற ILS Puneலயும் is one of the colleges that you can apply through in the exam. Moving on to some of the private colleges. The main private exams are LSAT India. USA is LSAT maybe கேள்விப்பட்டிருப்பீங்க. Yeah. Not exactly like that, but similar format la or similar pattern la vechi India la conduct பண்றது வந்துட்டு LSAT India. Maina Jindal is one of the very good colleges that takes it. Really expensive, like fees வந்துட்டு நீங்க without scholarships எல்லாம் பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் per year. So but because of the money they are able to get great infrastructure and பட் ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு மெடிசனுக்கும் ஒரு இன்ஜினியரிங்க்கும் ஆல்மோஸ்ட் தட் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபார் எனி பிக் காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வாங்கதான் செய்றாங்க இல்லையா? சோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரைட். மெடிசன் ஆஃப் கோர்ஸ் மெடிசன் இஸ் மச் மோர் எக்ஸ்பென்சிவ். இன்ஜினியரிங் தெரியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல தான் படிச்சாங்க, அதனால மேபி யூ மைட் நோ பெட்டர். அவங்க எல்லாம் I'm not talking about all only merit people. மெரிட் தாண்டி people who can afford. அது காசு பணம் படைத்தவர்கள் பணம் படைக்காதவர்கள் ரெண்டா பிரிக்கப்படுறாங்கல்ல. படைத்தவர்கள் போயிட்டா அட்லீஸ்ட் பணம் இல்லாதவர்கள் அந்த காலேஜ்ல அவங்களுக்கு அதிகமா சீட் கிடைக்குமே. ஆமாம், கண்டிப்பா. ஜிந்தல் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா they offer lot of scholarships. அதாவது நீங்க வந்துட்டு இப்போ LSAT கிராக் பண்றீங்க, நீங்க டாப் 2000ல இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா 80% 90% ஸ்காலர்ஷிப் போட்டு உங்களுக்கு ஃபீஸ் தருவாங்க. ஆனா லிவிங் காஸ்ட் இஸ் ஆஃப் கோர்ஸ் ஹையர். ஏன்னா வந்து பியர்ஸ் வந்துட்டு will spend more, so generally it will be more expensive, but you get scholarships and opportunities. இப்போ வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் டு பி இன். ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஜிந்தல் விட்டா வேற எங்கேயும் கிடைக்க ரொம்ப கம்மி. Symbiosis is also one of the really good private colleges. நிறைய வருஷமாவே இருக்கு. Symbiosis International University ன்னு ஆரம்பிச்சு from management to law to everything it has, and it's one of the good colleges. ILS Pune, as I mentioned earlier, it's run by a trust mari, so fees is not that high and it has a good reputation for quite long and for a pretty solid backing mari. And then for the IIT Kharagpur is one of the very different colleges. IIT Madras could I think offers it now. I think many of the IITs do. Patent law illa IPR specialization and the mari pannanona you can do a degree from IIT Kharagpur. It's a 3-year course, but you will be engineering illa science முடிச்சிட்டு பண்ற மாதிரி இருக்கு. So இப்போ யூசுவலா வந்துட்டு law la பாத்தீங்கன்னா there are 2 types of courses. One is the BA LLB course, which is நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதான். It's an integrated 5-year course. So டோட்டலா ஒரு ஆர்ட்ஸ் பிளஸ் ஒரு law degree மாதிரி வரும். BA LLB இருக்கு, BCom LLB இருக்கு, BSc LLB இருக்கு, அந்த மாதிரி. At the same time நீங்க let's say நீங்க ஆல்ரெடி நான் ஒரு BSc BA and BTech அந்த மாதிரி பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு law குள்ள போகணும் அப்படின்னா நீங்க திருப்பி 5 years படிக்க தேவையில்லை யூசுவலா. You can do a 3-year course and 3-year முடிச்சிட்டு you can directly start practicing அந்த மாதிரி. IIT Kharagpur அந்த மாதிரி if you're say interested in technology and you've worked as an engineer, நீங்க engineer இருந்திருக்கீங்க, but you really like to learn about patents இல்ல IPR specialization மாதிரி பண்ணணும்னா it's one of the best places to do. Worldly it's உங்களோட LLB course. It's a 3-year course, but it's one of the most recognized course. They also take LSAT India's course. So நீங்க LSAT எடுனா you can get into IIT Kharagpur. இப்போ அடுத்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி I want to find one more thing from you. இப்போ இந்த காலேஜஸ்லாம் நல்ல காலேஜஸ் தெரிஞ்சாச்சு, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணணுங்கிறது இருக்கு. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 2 வகையா ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா? ஒன்னு அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோச்சிங் என்ட்ரன்ஸ்ங்கிற விஷயத்தோட ப்ராப்ளம் என்னன்னா there are less privileged people. காசு இருக்கிறவங்க எல்லாரும் போய் கோச்சிங் சென்டருக்கு போகலாம், கோச்சிங் பண்ணலாம், கத்துக்கலாம், அதை அட்டன் பண்ணலாம், கிடைச்சிரும், எல்லாம் ஓகே. காசு இல்ல, நான் பெருசா பே பண்ணி ஒரு இடத்துக்கு போய், இப்ப நீ உன் ஃப்ரெண்டு மூலியமா கேள்விப்பட்ட யூ வென்ட் டு கோச்சிங் சம்வேர்,
அந்த மாதிரி நான் யாரும் மூலமா கேள்விப்படல என்னால அது எக்ஸ்ட்ராவெல்லாம் பே பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஆன் மை ஓன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி கைடன்ஸ் யூ கேன் கிவ் அஸ் டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இப்படிதான் பண்ணணும்பா அப்படிங்கிறதுக்கு? Yeah. So இப்போ வந்துட்டு one good thing about these like massive online open courses அந்த மாதிரி சொல்றாங்க, like on YouTube you have many courses. So that will be a first step. Like of course, see, unfortunately இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்துட்டு English is a mandatory requirement, so which means that you need to have vocabulary அதெல்லாம் டீசென்ட்டா இருந்தா தான் you'll be able to do well. So அது first build பண்ணிக்கணும். The first thing to do that is read the newspaper every day. நான் வந்துட்டு +2 அண்ட் யோ பிரேக்ல இருக்கும்போது அதுதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் எல்லாரும் மார்க் பண்ணு, அண்டர்லைன் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது கூட தேவையில்லை. நீங்க சும்மா டெய்லி எடுத்து நியூஸ் என்ன நடக்குது அப்படின்னு படிச்சாலே போதும். அதுக்கப்புறமா there are lot of these Facebook and இதுல வந்துட்டு நீங்க பெரிய பெரிய one of these better foreign newspapers and Indian newspapers, உங்க நியூஸ் பேப்பர் வெறும் மீம்ஸ், ஃப்ரெண்ட் போஸ்ட் அந்த மாதிரி வராம இதுவும் வரும். சோ நீங்க சும்மா Facebook ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பாக்குறீங்க, ஓகே லைக் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் யூஎஸ்ல நடக்குது, போஸ்ட் ஓபன் பண்ணி யூ கேன் ரீட் இட். மோஸ்ட் ஆஃப் தீஸ் பிக் நியூஸ் பேப்பர்ஸ் ஹேவ் லைக் அப் டு 5-6 free articles per month. So usually even if you do that, like நீங்க ஒரு 4 newspapers ல you're reading like some 4-5 articles like per month, that itself will build your vocabulary. So that's the first step. Second வந்துட்டு for math and all that, YouTube videos மாதிரி பார்க்கலாம். அதாவது பேர் ஃப்ரீயா வந்துட்டு மேத் இது எப்படி சால்வ் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் யூ கேன் ஸ்டார்ட் வித். லாஜிக்கும் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்டிடியூட்ல மெயின் கான்செப்ட்ஸ், லைக் ஸோ கிளாட்டுக்குன்னு தனியா இல்லாம கூட நிறைய MBA IAS அதுக்கெல்லாம் நிறைய ஆப்டிடியூட் கிராக் பண்றதா லாஜிக் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதுவும் பார்க்கலாம். மெயினா என்னன்னா, ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தட் யூ நீட் டு ஷெல் அவுட் அ லிட்டில் மணி. கொஞ்சம் வந்துட்டு யூ மைட் ஹேவ் டு கிவ் இன் சென்ஸ் தட் மேபி ஒரு ஃபுல் ஃபிளெஜ் கோச்சிங் போகாம இருக்கலாம், பட் யூ கேன் material from some coaching and like just use it to prepare. It'll probably cost like 2,000-3,000 rupees. மெட்டீரியல் மட்டும் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த எக்ஸாம்க்கு என்ன ஸ்ட்ரக்சரல் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுனால அவங்கள்ட்ட தான் இருக்கு. சோ மினிமம் மெட்டீரியல் மட்டுமாவது வாங்கி ப்ரிப்பேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஆர் மேபி someone who is going to coaching கிட்ட வாங்கி ஜெராக்ஸ் பண்ணலாம். that also is possible. அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு யாராவது கோச்சிங் கிட்ட போறாங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஜெராக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். I know of some people who take CLAT coachings. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் மாதிரி எடுத்து பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு சிலாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த டெஸ்ட்ல நான் வைக்கிறேன், நீ அதை கிராக் பண்ணு, நீ இந்த பெர்சன்டேஜ் மேல எடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா நான் ஃபுல் ஃப்ரீ தரேன், இல்லாட்டி ஓகே லைக் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா நான் வந்து இந்த மாதிரி பண்றேன். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரொஃபசர்ஸ் கூட நிறைய பேர் எடுத்து பண்றாங்க. ஸோ யாராவது தெரிஞ்சு அவங்க கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியும்னா யூ கேன் ட்ரை அண்ட் டூ தட். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்கிற பசங்களோட மென்டர்ஷிப்லாம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. உங்களை மாதிரி பீப்புளை ரீச் அவுட் பண்ணி உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி உங்க மூலியமா ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, what will be a good platform to link with the people? For example, எதுக்கு I'll explain. நான் இது எங்க இருந்து வரேனோ, நான் MBA ப்ரிப்பேர் பண்ணும்போது பாகல் கைன்னு ஒரு வெப்சைட் இருந்தது. That is a huge forum where lot of these people were there who were either aspirants, அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க MBA பண்றதுக்கு, ஆர் MBA பண்ணவங்க, இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணி இப்ப வேலைக்கே போனவங்க அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி எல்லா டியர்ல இருக்கிற பீப்புளும் இருப்பாங்க. அவங்களோட அந்த மாதிரியான MBA ரிலேட்டட் பீப்புளோட மட்டும் நீ பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா அந்த ஃபோரம் இருந்தது. அந்த மாதிரி உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஃபோரம் இருக்கா உங்கள மாதிரி பீப்புளோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஆர் பிளைன் LinkedIn will help? LinkedIn கூட அவ்வளவா இல்ல. ஈவன் சம்டைம்ஸ் லைக் Facebook லைக் இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் will help. பட் நான் இருக்கும்போது CLAT Gyan ஒரு வெப்சைட் இருந்தது, ஒரு blog ஒரு வெப்சைட் மாதிரி இருந்தது. தேர் வந்து they would come up மாதிரி and they would call like people from NALSA or NLS அந்த மாதிரி அவங்க கிட்ட மென்டர்ஷிப் பண்றியா அந்த மாதிரி பண்ணுவாங்க. என் காலேஜ்ல ஒரு 2-3 பேர் வந்துட்டு தனியா மென்டர்ஷிப் பண்றாங்க. நானே வந்துட்டு I've mentored a few people to CLAT and இந்த மாதிரி ஜெனரலா வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி லைக் என்ன டவுட்ஸ் அந்த மாதிரி கேட்டு பண்றதெல்லாம் பண்றோம். இப்போ இந்த CLAT Gyan சொன்னல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது ரெலவென்ட் சைட்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் திஸ் இன்டர்வியூ நீ எனக்கு ஷேர் பண்ணு, நம்ம அது டிஸ்கிரிப்ஷன்ல போடலாம். whoever wants to access they can access it. கண்டிப்பா. Well, definitely we can do that. Next slide போலாமா?